கார்த்திக் சுப்ராஜ் கதைன்னு வேறு சொல்கிறாங்க. அந்த குண்டு பையன் எழுதின கதையாங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது கதையெல்லாம் சங்கரோட கதை தானே இருக்குது. தன் கதையே தானே காப்பி அடிக்கிற ஒரே டைரக்டர் வந்து சங்கர் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேனோட சீக்வன்ஸ் இருக்கும், முதல்வனோட சீக்வன்ஸ் இருக்கும், எல்லா படத்துடைய காப்பி பேஸ்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஒன்றுமே இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 நம்பர் ஆந்திராவோட படம். இதெல்லாம் வந்து சுராஜ்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார் ஓகேங்களா, அவர்கிட்ட கொடுத்தா அவர் சூப்பராக எடுத்துருப்பார். இதோட சூப்பராக எடுத்துருப்பார். இவ்வளோ செலவு இல்லாமல் இந்த மாதிரி 10 படம் சுராஜ் எடுத்திருப்பார் ஓகேங்களா. இவர் 550 கோடி 600 கோடி செலவு பண்ணி எடுத்த இந்த படத்தை சுராஜ் மாதிரி டேரக்டர் கொடுத்தா 10 படம் எடுத்து கொடுத்துருப்பார் தில்ராஜுக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு மொக்கையான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் அந்த சுந்தர் சி டெய்லும் கொடுத்துருந்தாலும் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பார். ஏன் கம்பேரிசன் பண்ணான்னா அவ்வளோ மொக்கையாக இருக்குன்றனால தான் இவ்வளோ கம்பேரிசனு. ஏன்னா வந்து ஒன்று படங்கள் வந்து தேர்வு வந்து கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு